இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். இக்குறட்பா இன்னா செய்யாமை என்னும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. இன்னா செய்யாமை என்பது எந்த உயிர்களுக்கும் துன்பம் தரும் செயல்களை செய்யாது இருத்தல் தான் இன்னா செய்யாமை. நாம் துன்பம் வருகிறது என்று பல வேளைகளில் நினைத்து வருத்தப்படுகின்றோம். அந்த துன்பம் ஏன் வருகிறது என்றால், இதே போன்ற துன்பத்தை நாம் மற்றவர்களுக்கு எப்போதேனும் செய்திருப்போம். அதுதான் நமக்கு துன்பமாக வருகிறது. புறநானூற்றிலும் கூட ஒரு மேற்கோள் பாடலில் வருது, உயிர் நிலத்து வினை வித்தவன் விளைவும் அகுதே அப்படின்னு ஒரு மேற்கோள் வரும். பாட்டினுடைய வரிகளில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்றைய பழமொழியில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று. நாம் மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தை செய்கின்றோமோ அதே துன்பம் நமக்கு பின்னால் வந்து தப்பாமல் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். எனவே துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எந்த உயிர்களுக்கும் துன்பம் தரும் செயல்களை செய்யாது இருக்க வேண்டும். இக்குறட்பாவில் ஓர் அழகு இருக்கிறது. என்ன அழகு என்றால், துன்பம் என்ற பொருளை தருகின்ற நோய் என்ற சொல் பல இடங்களில் வந்து துன்பம் என்ற ஒரே பொருளை தருகிறது. இது பாடலுக்கு ஒரு அழகு. எப்படி பெண்கள் அழகாக இருக்க அணிகளை அணிகின்றார்களோ, அதே மாதிரி புலவர்கள் பாடல்களை எழுதும் பொழுது அப்பாடல்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அணி என்ற ஒரு சுவையினை அதில் பொதிந்து வைப்பார்கள். இக்குறட்பாவில் சொல் பொருள் பின்வரு நிலை அணி என்ற ஒரு அணி அமைந்து இக்குறட்பாவை மேலும் அழகூட்டுகிறது. அதாவது ஒரே சொல் பல முறை வந்து ஒரே பொருளை தருகிறது. இதே போன்று ஒரே சொல் வேறு பொருளை தந்தாலும் அதுவும் ஒரு அணி என்று தான் சொல்லப்படும். நேற்று பார்த்த குறட்பாவில் துப்பார்க்கு என்ற சொல் வேறு வேறு பொருளை தந்தது. அது சொல் பின்வரு நிலை அணி என்று கூறப்படும். இவ்வாறு பாடல்களுக்கு அழகை சேர்ப்பதற்கு அணிகள் அமைந்துள்ளன என்பதையும் நாம் அறிந்து மகிழ்வோமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.